الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فقد قال ربنا جل في علاه إنما وليكم الله ورسوله والذين آمنوا الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم راكعون وقال النبي صلى الله عليه وسلم لعلي رضي الله عنه أنت مني وأنا منك أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேர்வழி பெற்ற 4 குலஃபாக்களுடைய வரலாறுகள், 3 ஹலீஃபாக்களுடைய வரலாறுகளை சொல்லியிருந்தோம். 4வது ஹலீஃபா ஹதரத் சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வ அர்தா அவர்களுடைய வாழ்க்கையை நாம் இங்கே சில விஷயங்களை சொல்லவிருக்கிறோம். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களில் நிறைய சிறப்புகளுக்குரியவர்கள். அந்த சிறப்புகள் வேறு யாருக்குமே இல்லாத சில சிறப்புகளும் உண்டு. ஒன்று, சஹாபாக்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறவு முறையிலே மிக மிக நெருக்கமான ஒரு சஹாபி ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏனென்று சொன்னால், ஹதரத் அலியுடைய தந்தை அபு தாலிப், அவரும் பனு ஹாஷிம் குடும்பத்தை சார்ந்தவர். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார் ஃபாத்திமா பின்து அசத், அவர்களும் பனு ஹாஷிம் குடும்பத்தை சார்ந்தவர்கள். 2 பேருமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினராக இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தது அபு தாலிப் என்று நாம் சொன்னாலும், அவர்களை வளர்த்ததிலே ஹதரத் அலியுடைய தாயார் ஃபாத்திமா பின்து அசத் அவர்களுக்கும் பெரும் பங்கு இருந்தது. என்ன, ஹதரத் அலியுடைய தந்தை அபு தாலிப் இஸ்லாத்தை ஏற்கிற வாய்ப்பை அவர் பெறவில்லை. ஆனால் ஹதரத் அலியுடைய தாயார் ஃபாத்திமா பின்து அசத் முஸ்லிமானாங்க. இஸ்லாத்தை ஏற்றது மட்டுமல்ல, அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து பெருமானாரோடு மதீனாவும் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா பின்து அசத் இறந்த நேரத்தில் அவர்கள் செய்ததையெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவர்கள் மீது பாசம் வச்சுருந்தாங்கன்னு அறியலாம். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு யார் எந்த கட்டத்தில் ஒரு சிறிய உபகாரம் செய்தாலும் அந்த உபகாரத்தை பெரிதாக மதிப்பாங்க. நாம் அந்த குணம் பல பேர்கிட்ட இல்லை. அடுத்தவுடைய உபகாரத்தை ரொம்ப துச்சமாக நினைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சின்ன உபகாரத்துக்கு கூட பெரிய துவா செய்வாங்க. அவங்களுடைய தாடியில் அவங்க மினால செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பறவையினுடைய இறகு விழுந்து விடுகிறது. அபு அய்யூப் அல் அன்சாரி அந்த பறவையினுடைய அந்த இறகை அப்படி தட்டி விடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பெரிய துவா செய்வாங்க அபு அய்யூப் அவர்களுக்காக. யா அல்லாஹ், இவருக்கு வாழ்க்கையிலே துன்பங்கள் வராமல் நீ தட்டி விடுன்னு சொல்லி. நாம் அடுத்தவங்களுக்கு என்னைக்காவது இப்படி மனப்பூர்வமாக துவா செய்கிறோமா? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறருடைய உதவியை, சின்ன உதவியையும் பெருசாக மதிப்பாங்க. உயர்ந்த குணம் அதுதான். அப்படி பார்த்தா ஃபாத்திமா பின்து அசத் யாருன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வளர்த்த தாய் அவங்க. அன்னை ஹதரத் அலியுடைய தாயார். அந்த ஃபாத்திமா பின்து அசத் இறந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்காண்டி கபர் தோண்ட சொல்கிறாங்க. ஹதரத் உசாமா, அபு அய்யூப் அல் அன்சாரி, ஹதரத் உமர், இவங்களெல்லாம் கபர் தோண்ட சொல்கிறாங்க. அன்னைக்கு மதீனால மக்கால எல்லாம் கபர் எப்படி தோண்டுவாங்க? கபர் நடுவில் குழி தோண்டிட்டு உள்ள கிபிலா பக்கமாக இன்னொரு குழி தோண்டுவாங்க. உள்குழி என்று சொல்லுவாங்க. அரபியில் லஹதுன்னு சொல்லுவாங்க. இந்த சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நடுவில் குழி வெட்டிட்டு அதுக்கப்புறம் உள்குழி நீங்கள் தோண்டக்கூடாது என்ற சொல்லணும்னு சொன்னாங்க.
இந்த சஹாபாக்கள் எல்லாம் குழி வெட்டிட்டு இறங்கிட்டு மேலே வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னபோது பெருமானார் கீழே இறங்கி தன்னுடைய யாருக்காக, பெரியம்மாவுக்காக, ஃபாத்திமா பின்த் அசத் அவர்களுக்காக அவங்களே உள்குழி தோண்டி அந்த மண்ணை எல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு எந்த குழியில் ஹஜ்ரத் ஃபாத்திமா அவர்களை வைக்க போகிறாங்களோ அங்கே பெருமானாரும் கொஞ்ச நேரம் படுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து எஞ்சால் அந்த இடத்துல வேதனை செய்யப்படாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடல் பட்ட இடத்துல வேதனை நடக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா பின்த் அசதுக்காக அல்லாஹ் தண்டிக்க போறதில்லை, ஆனாலும் இவ்வளவு அக்கறை எடுத்தாங்க. அந்த இடத்துல படுத்தாங்க, படுத்து கொண்டு துவா செஞ்சாங்க. அல்லாஹுல்லதி யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ ஹய்யுல் லா யமூத் அல்லாஹும்ம ஃபிர் லி உம்மி ஃபாத்திமா. அல்லாஹ் தான் மரணிக்க செய்கிறான், அல்லாஹ் தான் உயிர் கொடுக்கிறான், ஆனால் அவன் ஹையாக இருக்கிறான், மரணிப்பதில்லை. யா அல்லாஹ், என்னை வளர்த்த தாய் இந்த ஃபாத்திமாவை மன்னித்து விடுன்னு சொன்னாங்க. இந்த ஃபாத்திமா இருக்கிறாங்களே, உம்மி பாத உம்மி, என்னை பெற்றெடுத்த தாயாருக்கு பிறகு என்னை வளர்த்த இரண்டாவது தாய் என்று சொன்னான். எவ்வளவு தூரம் ஒருவருடைய உபகாரத்தை புகழ முடியுமோ சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு புகழ்வாங்க. சரிங்களா? அப்போ கபரில் இறங்கி படுக்கிறாங்க, அந்த அம்மாவுக்காக துவா செய்கிறாங்க. தன்னுடைய மேனியில் அணிந்திருந்த ஆடையை கலற்றி அதில் கஃபன் செய்ய சொல்கிறாங்க. ஃபாத்திமா பின்த் அசத, என்னுடைய ஆடையில் கஃபன் செஞ்சு அதுக்கு மேலே வேற துணி போடுங்க. வேற துணி போட்டு என்ன செய்கிறாங்க, உள்ளே இறக்கும்போது அல்லாஹ் அந்த அம்மாவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் இவங்க தான் பசியாக இருந்தாலும் எனக்கு உணவு கொடுத்தாங்க, தனக்கு மேல் மிச்சமான ஆடைகள் இல்லாவிட்டாலும் சரி எனக்கு ஆடை கொடுத்தாங்க. அப்போ சிறுபிராயத்தில் என்னை வளர்த்து ஆளாக்கிய பெரிய தாய் இவங்க என்று அல்லாஹ்விடத்தில் அந்த அம்மாவுடைய எல்லா சிறப்புகளையும் சொல்கிறாங்க. நாம் இன்னைக்கு நம்மை வளர்த்து ஆளாக்கிய பெற்ற தாய் தந்தையை கூட அப்படி சொல்கிறதே இல்லை, இல்லையா? உண்மையாக சொல்லப்போனால் ஒவ்வொரு பிள்ளையும் தன் தாயோ தந்தையோ இறந்தால் அந்த மண்ணறைக்கு அருகில் நின்று இதை சொல்லணும், நான் பசியோடு இருந்தபோது எனக்கு பாலூட்டினார்கள், இல்லையா? நான் சிறுபிராயத்தில் இருந்தபோது என் தந்தை எனக்காக உழைத்தாங்க. மற்ற அம்மாவுடைய உழைப்பில் அவங்களுடைய வேர்வையில் தானே நாம் வந்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் எவ்வளவு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை வளர்த்து ஆளாக்கிய அந்த தாயை பற்றி அவ்வளவு சொல்கிறாங்க. ஆக நாம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சிறப்பை சொல்ல வந்தோம். ஹஜ்ரத் அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு நெருங்கிய உறவினராக இருக்கிறாங்க. பெருமானாரை வளர்த்தது ஹஜ்ரத் அலிவுடைய தாய் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை மக்கால கடுமையான பஞ்சம் வருது, ரொம்ப கஷ்டம் பொருளாதார ரீதியாக. அப்போ அபூ தாலிப் இருக்கிறாங்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அபூ தாலிப், அவருக்கு நிறைய குழந்தைகள், அவர் ரொம்ப சிரமப்படுறார். அப்போ நபிசிலாக வளர்ந்து ஆளாயிட்டாங்க, நபித்துவம் எல்லாம் அப்போது கிடைக்கல. இப்போ அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இன்னொரு சச்சா அப்பாஸிடம் வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, அபூ தாலிப் நிறைய குழந்தைகள் உள்ளவராக இருக்கிறார், ரொம்ப சிரமப்படுறார், வாங்க நீங்கள் ஒரு குழந்தை எடுத்துக்க, நான் ஒரு குழந்தை எடுத்துக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் அவருடைய பிள்ளைகளில் சிலரை வளர்ப்போம் வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்பாஸும் சரி வாங்க போகலான்னு சொல்கிறாங்க. ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூ தாலிப்கிட்ட போய், உங்களுக்கு சிரமமாக இருக்குது, உங்கள் பிள்ளைங்களில் யாராவது ஒரு பிள்ளை நாங்கள் வளர்த்துக்கிறோன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், யாரை வேணாலும் எடுத்துக்கங்க, அவருக்கு ரொம்ப செல்ல புள்ள அகீலுன்னு ஒருத்தர், அகீல் இப்னு அபீ தாலிப், ஹஜ்ரத் அலியுடைய சகோதரர், அகீலை மட்டும் எடுத்துடாதீங்க, அவரை விட்டுட்டு யாரை வேணாலும் எடுத்துக்கங்கன்ட்டார். ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்கள் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் எடுத்துக்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுபிராயத்தில் வளர்ந்ததே பெருமானாருடைய வீட்டில் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பராமரிப்பில் தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்ந்து வர்றாங்க. அப்போ சின்ன வயசில் பெருமானாரை வளர்த்தது ஹஜ்ரத் அலியுடைய தாயார்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலியையே என்ன செஞ்சாங்க, தன்னுடைய பொறுப்பில் தான் என்ன செஞ்சாங்க, வளர்த்தாங்க. ஆக இத்தகைய மகத்தான சிறப்பு. இப்போ அப்படியான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல் வஹி வருகிற போது வீட்டில் உள்ள ஹதீஜா அம்மையார் ஈமான் கொண்டது போல ஹஜ்ரத் அலியும் ஈமான் கொண்டுட்டாங்க. அதனால ஹஜ்ரத் அலி முதல்ல ஈமான் கொண்டாங்களா, அபூபக்கர் தான் ஈமான் கொண்டாங்களா அப்படிங்கிற சர்ச்சை தேவையே இல்லை. முதல்ல வீட்டுக்கு வருது, வீட்டில் உள்ள முதல்ல நம்பிட்டாங்க எல்லாரும், ஹதீஜா நம்பினாங்க, ஹஜ்ரத் அலியும் சின்ன பிள்ளையில முஸ்லீம் ஆயிட்டாரு. வெளியில் உள்ளவர்கள் முதல்ல பெருமானார் நபிங்கிற தகவல் வந்தபோது ஹஜ்ரத் அபூபக்கர் ஈமான் கொண்டாங்க.
எனவே இந்த தகவல்களில் எந்த விதமான முரண்பாடுகளும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டில் தான் அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க. எங்கே போனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ரத் அலியும் கூட செல்வாங்க. ஹஜ்ரத் அலி பெருமானார் செய்கிறதை எல்லாம் செய்வாங்க. இப்போ ஃபர்லான தொழுகை கடமையானது மேராஜுடைய இரவுல. அதற்கு முன்னாலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃபிலான தொழுகை தொழுது கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒரு நாள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவங்களை அழைத்து கொண்டு ஒரு மலை கணவாய்க்கு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் 2 பேரும் தொழுகிறாங்க. அந்த இடத்துக்கு அபூ தாலிப் வர்றார். அப்போ 2 பேரும் தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுது முடித்த பிறகு கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் என்ன செய்கிறீங்க? சரி, நல்லதாகத்தான் தெரியுது, நீங்கள் செய்கிறதெல்லாம் நல்லதாகத்தான் தெரியுது. தன்னுடைய மகன் ஹஜ்ரத் அலிட்டையும் சொல்கிறாரு, இதோ இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாரோ நீ அதை உறுதியாக படுத்திக்கொள். மகனுக்கு சொல்கிறாரு, ஆனால் தான் எடுத்துக்கல. அந்த நேரத்தில் அவர் அபூ தாலிப் ஒரு வார்த்தை சொன்னார். சில பேர் சொல்கிறாங்க, அவருக்கு அல்லாஹ் இஸ்லாம் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுக்காம போனதுக்கு இந்த வார்த்தை கூட காரணமாக இருக்கலாம். என்ன சொன்னார்? நீங்கள் 2 பேரும் நல்லதாம்பா செய்கிறீங்க, ஆனாலும் நீங்கள் சஜதா செய்கிறீங்க, என்னுடைய பிட்டம் என்னுடைய தலைக்கு மேல் வருவதை நான் விரும்பவில்லைன்னாரு. லா தாலு இஸ்தி அலா ராசி அபத. சஜதால நம்முடைய பிட்டம் மேலே வந்துடுது, தலை கீழே போயிடுது இல்லையா? சஜதால தலை கீழே வைக்கிறீங்க, பிட்டம் என்ன மேலே தூக்கி இருக்குது, இது எனக்கு பிடிக்கலன்ட்டார். இந்த மாதிரி என்னுடைய தலை கீழாகவும் பிட்டம் மேலே உயர்வது இருக்கு இல்லையா, அது எனக்கு பிடிக்கலன்ட்டார். அப்போ சஜதாவை கொஞ்சம் அப்படியே இலக்காரமாக சொல்லிட்டாரு. அதனால என்னவோ பெருமானாருக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவ்வளவு உபகாரம் செஞ்சும் கூட அந்த சஜதாவை லேசா அவர் ஒரு மாதிரி பேசினதுனால ஈமானுடைய தௌஃபீக் கிடைக்கல. அதே மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈமான் பறிபோயிடும். தீனுடைய எந்த விஷயத்தை கேலி செஞ்சாலும் இருக்கிற ஈமான் போயிடும். ஒரு தொழுகையோ ஒரு தொப்பியையோ ஒரு தாடியையோ பல நேரங்களில் நாம் அப்படி பேசிடுறோம் விளையாட்டாக. எதையும் மார்க்க சம்பந்தப்பட்ட எதையும், மார்க்க ஞானத்தை, மார்க்க கல்வியை, மார்க்க அறிஞர்களை இழிவாக பேசுவதனால் ஈமான் பறிபோயிடும் பல நேரங்களில். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களாக இப்படி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருந்தாங்க. அதனால தான் அவங்க சொல்லுவாங்க, குர்ஆனை பற்றி கேட்கணும்னா என்கிட்ட கேளுங்க. எந்த ஆயத்து பகலில் இறங்கியதா இரவில் இறங்கியதா எனக்கு தெரியும், தரையில் இறங்கியதா மலையில் இறங்கியதா எனக்கு தெரியும், எல்லா விஷயங்களையும் என்னிடம் கேளுங்கள் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க. ஆக இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட இருந்து வளர்ந்தவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறுகிற நேரம், ஹிஜ்ரத் செய்து மதீனா செல்லக்கூடிய நேரம் என்னங்க வருது. இப்போ மதீனா செல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் அமானிதங்கள் எல்லாம் இருக்குது. இந்த அமானிதங்களை எல்லாம் யார்கிட்ட ஒப்படைக்கிறது? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, இரவு என்னுடைய விருப்பில் நீ படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. காலையில் எழுந்து எல்லாரிடமும் இந்த அமானிதங்களை கொடுன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிற நேரத்தில் ஒரு கைப்பிடி மண் எடுத்து வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஸைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அந்த மண்ணை அப்படி வீசிட்டு போயிட்டாங்க. அது எல்லாருடைய கண்ணையும் மறைச்சிருச்சு. எல்லார் தலையிலையும் மண் விழுந்துச்சு. ஆனால் ஒருத்தனுக்கு கூட தெரியாது, எல்லார் தலையிலையும் மண் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு அழகாக போயிட்டாங்க. இந்த குறைஷிகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வர்ற நேரத்தில் கத்தல் செஞ்சிடணும், அவங்கள கொலை செஞ்சிடணும் காத்திருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு நிம்மதியாக தூக்குறாங்க. வெளியில் எதிரிகள் நிற்கிறாங்க. அவங்களே சொல்லுவாங்க, நான் வாழ்க்கையிலே நிம்மதியாக தூங்கின இரவு அந்த இரவு தான் சொல்லி. இப்போ நீண்ட நேரம் ஆகுது, இரவுல தானே ஹிஜ்ரத்துக்கு பயணம் புறப்படுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வருவாங்க என்று காத்து கொண்டே இருக்கிறாங்க குறைஷிகள். அந்த நேரத்தில் ஒரு பெரிய வயதான தோற்றத்தில் ஒருவர் வந்தார். வந்தவன் இப்லீஸாகவும் இருக்கலாம். என்னப்பா யாருக்காண்டி பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி, ஏதோ முகம்மது வருவார் கொலை செய்வார்னு பார்த்துட்ருக்குறோன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் எப்பயோ வெளியே போயிட்டார். உங்கள் மேலே மண்ணை தூக்கிட்டு போயிட்டார். எல்லார் தலையிலையும் மண் இருக்குது, கை வச்சு பாருங்கன்னாரு. அப்போ தான் எல்லாம் பார்க்குறாங்க, எல்லார் தலையிலையும் மண் இருக்குது, எல்லார் தலையிலையும் மண் இருக்குது. ஆஹா, இந்த ஆள் உண்மைதான்பா சொல்கிறாருன்னு அப்போ தான் விளங்குது. காலையில் பார்க்குறாங்க, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் நல்ல தூங்கி வெளியில் வர்றாங்க. எல்லாருடைய அமானிதங்களும் இருக்கிறது. யாருடைய அமானிதம் என்னவோ எல்லாத்தையும் எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இடத்துல ஹிஜ்ரத்தின் போது ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு அவர்களை வைத்து விட்டு தான் என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அருமையானவர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய ஏராளமான சிறப்புகளில் ஒன்று என்ன, அவர்களுடைய வீரம். அவங்களுடைய வீரத்தை பற்றி சொல்லுவாங்க, லா ஃபதா இல்லா அலி
வல சைஃப இல்லா துல்ஃபிகார். வீரம் என்றால் வீரர் என்றால் அலிதான், வால் என்றால் அவருடைய வால் துல்ஃபிகார் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வீரர்னா அலிதான், வால்னா அவர் வைத்திருந்த துல்ஃபிகாருங்கிற வால் இருக்கிறது, அதுதான் வால் என்று மக்கள் சொல்லும் அளவிற்கு அவங்க பெரிய வீரராக இருந்தாங்க. பத்ரு போர்க்களத்தில் அவர்களும் ஹஜ்ரத் ஹம்சாவும் தான் எதிரிகளுடைய 2 பெரிய தலைகளை வீழ்த்தினாங்க. ஹஜ்ரத் ஹம்சா ஷைபாவை வீழ்த்தினாங்க, ஹஜ்ரத் அலி வலீத் இப்னு உத்பாவை என்ன செஞ்சாங்க, வீழ்த்தினாங்க. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஹந்தக் போர் நடக்குது. ஹந்தக் போர்ல எதிரிகள் பல்லாயிரக்கணக்கானோர் மதீனாவை சூழ்ந்து வர்றாங்க. அவங்க உள்ள வருவதை தடுப்பதற்கு தான் ஹஜ்ரத் சல்மான் அவர்கள் கொடுத்த ஆலோசனையின் பேரில் பெரிய குழி தோண்டப்படுது. அகல் என்று சொல்லுவோம், அதனால் அகல் போர்னு சொல்லுவோம். மக்கா குறைஷிகள் மதீனாவை நெருங்கினா உள்ள வர முடியல, 4 பக்கத்திலும் பெரிய அகல் தோண்டப்பட்டிருக்குது. அந்த அகலை தாண்டி வருவதற்கு யாருக்குமே தைரியம் இல்லை. குறைஷிகள்ல ஒரு 4 பேர் தாண்ட முயற்சித்தான், அதுல சில பேர் குழிக்குள்ள விழுந்துட்டாங்க. அந்த மாதிரி அந்த குழியை தாண்டி வந்தவர்கள ஒரு ஆளு தான் குறைஷிகள்ல அம்ரு இப்னு உத்ங்கிற ஒருத்தன். பத்ர்ல அவன் காயமுற்று தப்பி போயிட்டான். அந்த காயத்தினால உஹதுல அவனால வர முடியல, உஹது போர்ல அவனால கலந்துக்க முடியல. அந்த அம்ரு இப்னு உத் 5ஆம் ஆண்டு நடந்த இந்த ஹந்தக் போர் என்று சொல்லுகிறோமே, அதுல அவன் சபதம் எடுத்திருந்தான், பத்ர்ல எனக்கு பட்ட காயம், உஹதுல நான் கலந்து கொள்ளாமல் போனது, இதுக்கெல்லாம் சேர்த்து நான் முஸ்லிம்களை இந்த போர்ல கடுமையா பழி வாங்குவேன்னு சொல்லி வந்திருந்தான். அரபுகள்ல பெரிய வீரன். அம்ரு இப்னு உத்னாலே அவனை ஃபாரிசுல் அரப், அரபுகளுடைய வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்ரு இப்னு உத் அந்த குழியை தாண்டி அந்த பக்கம் முஸ்லிம்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அம்ரு இப்னு உத் தாண்டி வந்துட்டான், அவனுடைய வீரம் எல்லாருக்கும் தெரியும், அவனோட உங்களில் யார் சண்டை போடுவதுன்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் அலி உடனே கையை தூக்குனாங்க, நான் சண்டை போடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பியும் கேட்டாங்க, அம்ரு இப்னு உத்தோடு யார் சண்டை போடுறது? ஹஜ்ரத் அலி நான் சண்டை போடுறேன்னாங்க. 3 முறையும் ஹஜ்ரத் அலி தான் கையை தூக்குனாங்க. சரி போங்க தாங்க. இப்போ ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க அம்ரு இப்னு உத்துக்கு முன்னால. அம்ரு இப்னு உத் சற்று ஆணவத்தோடு கேட்குறான், தெரியும் யாருன்னு தெரியும், ஹஜ்ரத் அலி நான் தான் அலி இப்னு அபி தாலிப் என்று சொல்லிட்டு அம்ரு இப்னு உத்துக்கு சொன்னாங்க, ஹஜ்ரத் அலி 3 வாய்ப்பு கொடுக்குறேன், இந்த 3ல் 1 தேர்வு செய் அப்படின்னு சொன்னான். அம்ரு இப்னு உத் கேட்டா, என்னப்பா சொல்லு? முதலாவது வாய்ப்பு என்ன? கலிமா சொல்லி முஸ்லீம் ஆயிருன்னா. சஹாபாக்கள் எப்பவுமே முதல்ல அதுக்கு தான் கூப்பிடுவாங்க, உன்னை கொல்றது நோக்கம் இல்லைப்பா, கலிமா சொல்லி முஸ்லீம் ஆயிடுன்னு சொல்லி. அவன் சொன்னான், நான் எதுக்கு முஸ்லீம் ஆகணும், உங்களை எதிர்த்து தான் நான் வந்திருக்கிறேன், உங்களை எல்லாம் வாய்ப்பு கிடைத்தா எத்தனை பேரை கொல்ல முடியுமோ கொல்ல வந்திருக்கிறேன், நான் முஸ்லீம் ஆக மாட்டேன்னு சொல்லி. ஹஜ்ரத் அலி 2ஆவதா சொன்னாங்க, சரி அப்படி ஆனால் மக்காவுக்கு ஓடி போயிருன்னாங்க. மக்காவுக்கு ஓடி போயிரு. அவனுக்கு சரியான கோபம், நான் ஓடி போறதா, நான் ஓடி போனால் அரபு பெண்கள் எல்லாம் அம்ரு இப்னு உத் போர்க்களத்திலிருந்து ஓடி வந்து விட்டான் என்று கேவலமாக பேசுவதற்கா, இதெல்லாம் ஹஜ்ரத் அலி அவனை கோபப்படுத்துவதற்கே பேசுறாங்க. அது முடியாது, நடக்காது. 3வது என்னன்னு கேட்டான். ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, 3வது ஒன்றும் இல்லை, நாம் 2 பேரும் சண்டை போட்டு நான் உன்னை வீழ்த்த போறேன்னு சொல்லி. அவனுக்கு சரியான கோபம், என்னோடு மோதி வீழ்த்த போகிறாயா? மோதலுக்கு வந்தான், ஒரே தாக்குதலில் அவனை வெட்டி வீழ்த்துறான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீரம் இப்படி பல்வேறு இடங்களில் நாங்கள் தெரிந்தது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக், அதாவது 7ஆம் ஆண்டு நடந்த ஹைபர் போர், ஹைபர் கோட்டையை முஸ்லிம்கள் முற்றுகையிட்டு நிற்கிறாங்க. சில பல நாட்கள் ஒன்றும் செய்ய முடியல. அப்போ ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை நான் ஒருவரிடத்தில் இந்த கொடியை நான் கொடுப்பேன், அவர் யாருன்னா அல்லாஹ்வை நேசிப்பவர், அவனுடைய ரசூலை நேசிப்பவர், அல்லாஹ்வும் அவரை நேசிக்கிறான், ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டாங்க. அது யாருன்னு பேரை சொல்லலை. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, யாரு கையில் கொடியை கொடுக்க போகிறாங்களோ அந்த வாக்கியம் யாருக்கோ தெரியல. அதில் துமர் சொன்னாங்க, நான் அது வரைக்கும் தலைமைத்துவத்தை ஆசைப்பட்டதில்லை, ஆனால் அன்னைக்கு மட்டும் அந்த கொடி எனக்கு கிடைக்காதான்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னாங்க. காலையில் எழுந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. போனால் மக்கள் எல்லாம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, உங்களை நபி ஸல்லல்லாஹு கூப்பிட்றாங்க, கடுமையான கண்வலியில் அவதிப்படுறாங்க. ஹஜ்ரத் அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அழைத்து வரப்பட்டாங்க. ரொம்ப கண்வலின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கண்ணில் தன்னுடைய உமிழ் நீரை உமிழ்ந்தாங்க. ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, அதுக்கு பிறகு எனக்கு கண்வலி வாழ்க்கையில் வந்ததே கிடையாது, அதான் கடைசி கண்வலி. அவங்க கையில் என்ன செஞ்சாங்க, கொடியை கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த அளவுக்கு அவங்கள உயர்த்தினாங்க. அந்த போரில் அவர்களால் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். ஒரு முறை சில சஹாபாக்கள் அவங்களுக்கும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு, சில பிரச்சனைகள்ல யமனுக்கு ஒரே நேரத்தில் பெருமானார் பல தோழர்களை அனுப்புனாங்க. எல்லாருக்கும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் அமீர், அவங்களுக்கும் மற்ற சில சோழர்களும் கொஞ்சம் மனக்கசப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வந்த நேரத்தில் இந்த தோழர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அலி அப்படி செஞ்சாரு, அலி இப்படி செஞ்சாருன்னு சொல்லி குறை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்க. ஹஜ்ஜை முடிச்சு திரும்பி வருகிற போது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் ஒரு இடம், அந்த இடத்துல எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு சொன்னாங்க, பாருங்க என்னிடம் எல்லாரும் ஹஜ்ரத் அலியை வந்து குறை சொல்றாங்க. இப்போ சொல்றேன் கேளுங்க, மன் குந்து மௌலாஹு ஃபஅலியுன் மௌலா, நான் யாருக்கு நண்பனாக இருக்கிறேனோ அவருக்கு அலியும் நண்பராகத்தான் இருக்க வேண்டும். யா அல்லாஹ், அலியை நேசிப்பவரை நீயும் நேசிப்பாயாக, அலியை பகைத்துக் கொள்பவரை நீயும் பகைத்துக் கொள்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல துஆ செஞ்சாங்க. அருமையானவர்களே, இப்படி ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகத்தான பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. எல்லா போர்லையும் கலந்து கொண்டாங்க. தபூக் போருக்கு மட்டும் பெருமானார் அவங்கள அழைத்துட்டு போகல, நபியை அழைச்சிட்டு போகல. அவங்கள என்ன, ஒவ்வொரு போருக்கு செல்லும் போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன, மதீனால யாரையாவது தன்னுடைய பகரமா வச்சுட்டு போவாங்க. தபூக்குக்கு சென்ற நேரத்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வச்சுட்டு போறாங்க. ஹஜ்ரத் அலிக்கு கொஞ்சம் கவலையா இருக்குது. ஏன்னா போருக்கு போயிட்டா பொதுவா மதீனால யார் தென்படுவாங்க, அதாவது முனாஃபிக்குகள் பெண்கள் தான் இருப்பாங்க. என்னடா முனாஃபிக்குகள் பெண்களோடு என்ன விட்டுட்டு போறாங்களே, பெருமானார்ட்ட வந்து கேட்குறாங்க, யாரை சொல்லதா என்ன போய் நீங்கள் விட்டுட்டு போறீங்களேன்னு சொல்லி. இப்போ ஹஜ்ரத் பெருமானார் சொன்னாங்க, என்ன அலி இப்படி கேட்குறீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத்துக்கு வாங்க செல்கிற நேரத்தில், துர்சினாய் மலைக்கு போகிற நேரத்தில் தன்னுடைய பிரதிநிதியாக யாரை விட்டுட்டு போனாங்க, ஹாரூனை விட்டுட்டு போனாங்க. நீர் ஹாரூனுடைய இடத்தில் இருக்கிறீர். அமா தருல்லா மின்னி அந்த கூன பிமன்சிலத்தி ஹாரூன் அமி மூசா, மூசாவுக்கு ஹாரூன் எப்படியோ அப்படி எனக்கு நீ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு மகளார், தன்னுடைய சதை துண்டு என்று சொன்ன அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை யாரெல்லாம் மணக்க ஆசைப்படுறாங்க, எத்தனையோ பேர் பெண் கேட்டு வர்றாங்க, அவங்கள மனம் முடிக்கலாம் என்று ஆசைப்படுறாங்க. ஹஜ்ரத் அலிக்கும் மனதில் எண்ணம் இருந்துச்சு, ஆனாலும் வெளிப்படுத்த முடியல, அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை. ஆரம்ப காலத்தில் அவங்க சாதாரண ஏழையாகத்தான் இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராமரிப்பில் தான் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருடைய விருப்பத்தையும் புறக்கணிச்சாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் தன்னுடைய மகளை மனமுடித்து கொடுத்தாங்க. வரலாற்றில் எழுதுறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக சந்தோஷமாக இருந்த தருணங்களில் ஒன்று ஃபாத்திமாவுடைய நிக்காஹுடைய நாள். ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய நிக்காஹுடைய நாளில், ஃபாத்திமாவுடைய நிக்காஹில் வந்து யாரெல்லாம் கலந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் துவா செஞ்சாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அனுப்பணும், யார்கிட்ட, ஹஜ்ரத் அலி இடத்துல அனுப்பணும். இந்த அனுப்பக்கூடிய இடத்துல இப்போ நாம பெண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புகிறோம் இல்லையா, அந்த மாதிரி அனுப்புகிற நேரத்தில் ஹஜ்ரத் அலி வீட்டுக்கு அனுப்பும்போது அங்கே சில பெண்கள் வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு பெண்மணி அஸ்மா பின்து உமைஸ், அவங்க ஜாஃபர் இப்னு அபி தாலிபுடைய ஹஜ்ரத் அலியுடைய சகோதரர் மனைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீ யாருமான்னு கேட்குறாங்க. நான் அஸ்மா தான் வந்திருக்கிறேன். அஸ்மா பின்து உமைஸான்னு கேட்குறாங்க. ஆமாம் அஸ்மா பின்து உமைஸ். என் மகள் ஃபாத்திமாவை அனுப்ப வந்திருக்கீங்களா? ஆமாம் அவங்க மகள் ஃபாத்திமாவை அனுப்ப தான் வந்திருக்கிறேன். அஸ்மா சொல்கிறாங்க, உடனே பெருமானார் எனக்கான துவா செஞ்சான், உடனே எனக்காக துவா செஞ்சான். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நிக்காஹில், திருமணத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. பெருமானாருடைய மகிழ்ச்சியை பார்த்த எல்லா சஹாபாக்களும், நபி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களே, அதனால அலி பாவம் அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, அவர் ஏழை, இந்த விருந்தில் இந்த நிக்காஹில் வலிமா விருந்தை நாம பொறுப்பெடுத்துக்குவோம். அப்போ சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, இந்த வலிமா விருந்துக்கு ஒரு ஆடு வாங்குறது என் பொறுப்புன்ட்டான், ஒரு ஆடு நான் வாங்கிக்கிறேன்ட்டான். வலிமாவுக்கு மற்றவங்களும் செலவு பண்ணலாம், நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்ட்டாங்க. சில அன்சாரி சஹாபாக்கள், நாங்கள் எல்லாம் ரொட்டி சுடுவதற்கு தேவையான சோளத்தில் செய்யப்பட்ட சோள மாவு ரொட்டிக்கு நாங்கள் பொறுப்புன்னு சொன்னாங்க. அப்போ சில அன்சாரிகள் ரொட்டிக்கு பொறுப்பெடுக்க, சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆடு வாங்க பொறுப்பெடுக்க, ரொட்டி ஆடு இறைச்சி வலிமாவும் என்னங்க சிறப்பாக பரிமாறப்படுது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அனுப்புகிற நேரம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவுக்கு கொடுத்த சீதனம் என்ன தெரியுமா? ஒரு கம்பளி, ஒரு தோல் பாத்திரம்,
புல் நிரப்பப்பட்ட தலகாணி. இதுதான் அவங்க கொடுத்த சீதனம். ஒரு கம்பளி போர்வை கொடுத்தாங்க, ஒரு தோல் பாத்திரம், புல் நிரப்பப்பட்ட தலையினையே கொடுத்தாங்க. இரவுல ஹஜ்ரத் அலிகிட்ட சொன்னாங்க, என் மகளிடம் செல்வதற்கு முன்னால என்னிடம் வந்து விட்டு போன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் அலியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒது செய்து அந்த ஒதுவுடைய தண்ணீரை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது ஊற்றி, அல்லாஹும்ம பாரிக் லஹுமா வ பாரிக் அலைஹிமா வஜ்மா பைனஹுமா ஃபில் கைர் என்று துவா செய்து இப்போ நீ போன்னு சொன்னாங்க. மறுநாள் காலையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட கேட்டாங்க, என்னம்மா உன் கணவர் எப்படின்னு சொல்லி. ஃபாத்திமா விளையாட்டா சொன்னாங்க, அவருக்கு என்ன கொஞ்சம் தொந்தி இருக்குது, நல்ல கண்ணு பெருசாக இருக்குதுன்னு சொன்னாங்க. பெருமானார் சொன்னாங்க, அவர் யார் தெரியுமா? ல அக்தமுஹும் இஸ்லாமன், நான் உனக்கு நிக்கா செய்து கொடுத்த மாப்பிள்ளை ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர். வ அக்ஸருஹும் இல்மன், என் தோழர்களில் அதிக இல்முடையவர். வ அலமுஹும் ஹில்மன், என் தோழர்களில் ரொம்ப சகிப்புத்தன்மை உடையவர். இல்லையா? மகளே குறை சொன்னா கூட நாம கணவனை பற்றி, அவரை என்னங்க மருமகனை பற்றி நல்லா தான் சொல்லணும். அப்படிதான் என்னங்க தம்பதிகளை இணைக்கணும். பெருமானார் சொன்னாங்க, அவர் யார் தெரியுமா? ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர், என் தோழர்களில் அதிக இல்முடையவர், அதிக சகிப்புத்தன்மை. ஹஜ்ரத் அலி மாதிரி யாருக்குங்க சகிப்புத்தன்மை வரும்? அவங்க ஆட்சிக்கு வந்த நேரத்தில் அவங்கள எதிர்த்தது யாரு? கூட இருந்த எல்லா சஹாபா பல பேர் எதிர்க்கிறாங்க. அலியே சொல்லுவாங்க, எனக்கு வந்த சோதனை யாருக்கும் வரக்கூடாது. ஏன்னா என்ன ஆயிஷா எதிர்க்கிறாங்க. ஆயிஷா யாரு? பெருமானாருடைய மனைவி, நமக்கெல்லாம் தாய் இல்லையா? சொல்லுவாங்க, ஒரு நீண்ட ஒரு இதே சொல்லுவாங்க தனக்கு வந்த சோதனையை பற்றி. ஆனால் சகிப்புத்தன்மையோடு அவர்கள் நடந்து கொண்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த சிறப்புகளை சொல்கிறாங்க. அலி இப்படிப்பட்ட சிறப்புடைய ஒரு சாதாரணமான ஆள் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் மகளுக்கு சொல்கிறாங்க. அருமையானவர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தில் பின்னால் உம்மத்தில் என்ன ஏற்படும், என்ன குழப்பம் வரும், அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு நாள் ஹஜ்ரத் அலியை பார்த்து சொன்னாங்க, அலியே உம்மால் இந்த சமூகத்தில் 2 பிரிவினர் அழிந்து போவார்கள்னு சொன்னாங்க. 2 பிரிவு அழிஞ்சிருவாங்க. ஒரு பிரிவு யாரு? முஹிப்புன் முஃப்ரித்துன், இன்னொரு பிரிவு முபகிதுன் முஃப்ரித்துன். ஒரு கூட்டம் உம்மை நேசிப்பதில் அளவு கடந்து உம்முடைய அந்தஸ்தை தகுதிக்கு மேல் உயர்த்தி வழிகட்டு போயிடுவாங்க. நான் சொன்னேன், இந்த ஷியாக்கள் அப்படி வந்தவங்க தான். ஒரு கூட்டம் உண்மை நேசிப்பதில் சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி நீ. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை இந்த அளவுக்கு வெறுத்து அவங்களுடைய தாய் மரியமின் மீது அவதூறு சுமத்தினாங்க இல்லையா? அவங்களும் அழிஞ்சு போயிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் இன்னொரு கூட்டம் யாரு? அவங்கள ரொம்ப புகழ்ந்து கடவுளுடைய மகன் சொல்லிட்டாங்க. இந்த உம்மத்தில் உம்முடைய உதாரணம் அதுதான். ஒரு கூட்டம் உம்மை நேசிப்பதில் எல்லை மீறும், இன்னொரு கூட்டம் உம்மை எதிர்ப்பதில் எல்லை மீறும். அதான் ஹாரிஜியாக்கள். உம்மத்தில் தோன்றிய முதல் பிரிவு இந்த 2 தான். ஹாரிஜி ஷீஇங்கிற 2 பிரிவு தான். இந்த 2 யாரால் வந்தது? ஹஜ்ரத் அலி மீதுள்ள நேசத்தில் ஒரு கூட்டம், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீதுள்ள பகைமையில ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டம் தான் உம்மால் அழிந்து போகிற கூட்டம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தில் பின்னால அதான் நடந்துச்சு. நான் அதை கடைசியாக சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய குடும்பம் ஹஜ்ரத் அலி மீது பாசம் இருக்குது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது பாசம் இருக்கு இல்லையா? பொதுவாக இந்த பாசம் தானே சாதாரணமாக எல்லாரையும் வழிகெடுக்கும் இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி, இன்னமா அவுலாது அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய மனைவி, செல்வம், குழந்தைகள் இவங்கெல்லாம் ஃபித்னா, எதிரின்னு அல்லாஹ் சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா தம்முடைய இந்த பேரர்களை பார்த்தா அவங்களால பொறுக்கவே முடியாது, அவ்வளவு பாசம். மெம்பரில் நிற்பாங்க, ஹசன் ஹுசைன் வந்துட்டா அவங்களால பொறுக்க முடியாது, கீழே இறங்கி வந்து தூக்கி கொள்வாங்க. அந்த அளவுக்கு பாசம். அப்போ ஹஜ்ரத் அலி ஃபாத்திமா மீது எவ்வளவு பாசம் இருந்திருக்கும். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர் செல்வங்கள் என்று வருகிற நேரத்தில் அதில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் பங்கு இருக்குது, ஹஜ்ரத் அலிக்கும் பங்கு இருக்குது. பெருமானார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க? ஒரு நேரம் மதீனாவுக்கு சில கைதிகள், போர் கைதிகள் கொண்டு வரப்படுறாங்க. இந்த போர் கைதிகள் இஸ்லாமிய சட்டப்படி அடிமைகள், அவங்கள வீட்டு வேலைக்கு என்னங்க வைத்துக் கொள்வாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, வீட்டு வேலை பார்த்து ரொம்ப நீ பலவீனமாயிட்ட, வேலை பார்த்து
இதோ அடிமைகள் வந்திருக்கிறாங்க, போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் ஒரு அடிமை வீட்டு வேலைக்கு வாங்கலாமேன்னு சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. வீட்டில் ஆள் இருந்தாங்க, பேச முடியல, வந்துட்டாங்க. இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமாவை தேடி வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் அதுதான். பெருமானாரை பார்க்க ஃபாத்திமா வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஞ்சிருவாங்க, மகளை வரவேற்க எஞ்சிருவாங்க. அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் ஃபாத்திமா எஞ்சிருவாங்க. இரவு நேரத்தில் வர்றாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கேட்குறாங்க, என்னை சந்திக்க வந்த காரணம் என்னன்னு சொல்லி சொல்ல வைக்கப்பட்டாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வீட்டு வேலை பார்க்குறதும் அவங்க தான், வீட்டை கூட்டி போயிருக்கிறதும் அவங்க தான், வெளியில் போய் தண்ணி எடுக்கிறதும் அவங்க தான், எல்லா வேலையும் அவங்களே செய்கிறாங்களே, ஒரு அடிமை வீட்டு வேலைக்கு வைக்கலாமேன்னு சொன்னேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் எப்படி உங்களுக்கு தர முடியும்? மஸ்ஜித் நபவியில் ஒரு மதரசா இருக்கு. அந்த மதரசால சில மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் வயிற்று பசியோடு சுருண்டு கிடக்க நான் என் குடும்பத்துக்கு தர முடியுமான்னு கேட்குறான். அந்த வார்த்தை அப்படியே வருது. இந்த மாணவர்கள் மதரசாவில் படிக்கிற, ஏன்னா நமக்கு புரிகிற மாதிரி சொன்னான், அவங்க தான் திண்ணை தோழர்கள், அது ஒரு மதரசா. அந்த மதரசா மாணவர்கள் பசியோடு படுத்திருக்க நான் இந்த அடிமைகளை உங்களுக்கு தர முடியுமா? நான் இந்த அடிமைகளை விற்று அந்த காசை இந்த சுஃபாவுடைய மாணவர்கள் அவர்களுக்கு செலவு செய்ய நான் நாடி இருக்கிறேன், நான் எப்படிமா உனக்கு தர முடியும்? நான் உங்களுக்கு ஒரு அமலை சொல்லித்தர்றேன். இரவுல படுக்கைக்கு போறதுக்கு முன்னால சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதிட்டு படுங்க. காலையில் எந்த சோர்வும் இல்லாமல் எழுந்திருப்பீர்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதை கற்றுக் கொடுத்த நாளிலிருந்து என் வாழ்க்கையில இரவில் இந்த 3 திக்ருகளையும் சொல்லாமல் நான் படுத்ததில்லைன்னு சொல்லி. அப்போ ஒருத்தர் கேட்டாரு, சிஃபின் போர் நடந்துச்சே, அந்த போர் நடந்த இரவுல இந்த திக்ரை நீங்க ஓதுனீங்களா, மறந்துட்டீங்களான்னு சொல்லி சொன்னாங்க. வலா லைலத்த சிஃபின், சிஃபின் போர் நடந்த இரவிலும் கூட நான் இதை மறக்கவில்லைன்னு சொன்னாங்க. இதுதான் நபித்தோழர்களுடைய பண்பு. அப்போ பெருமானார் சொல்லிட்டாங்க, இல்லமா அவங்களுக்கு கொடுத்தரலாம். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஏத்துக்கிட்டாங்க. இதுதான் ஒரு தலைமைத்துவத்துக்கு அழகு இல்லையா? தனக்கு வேண்டப்பட்டவர்கள் இருந்தாலும் முஸ்லிம்களில் யார் ஏழைகளோ அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அருமையானவர்களே, இப்படி செய்தனா அலி ரலியல்லாஹு நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான விஷயங்கள் உண்டு. அவங்களுடைய வாழ்க்கையில் சொல்லுவதற்கு 1-2 விஷயங்கள் கிடையாது. எல்லா சஹாபாக்களுடைய சிறப்புகளும் அதுதான். நாம் அஹ்லு சுன்னா என்பவர்கள் எல்லா சஹாபாக்களையும் நேசிக்கிறோம். குறிப்பாக குலஃபாய் ராஷிதீன்களை அதிக நேசிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர் அஹ்லுல் பைத் என்று சொல்லப்படுகிற அவர்களை அதிகமாக நேசிக்கிறோம். இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. சஹாபாக்கள்ல யாரையும் நாம விமர்சிக்க கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது. இதுதான் நம்முடைய நிலைப்பாடு என்பது நம்முடைய கொள்கையாக இதை புரிந்து கொள்ளணும். அருமையானவர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4வது ஹலீஃபாவாக வர்றாங்க. அவங்க ஹலீஃபாவாக வருகிற நேரத்தில் உம்மத்து சிதறுண்டு போய் கிடக்கு. மற்ற 3 ஹலீஃபாக்கள் பொறுப்புக்கு வருகிற நேரத்தில் உம்மத்து ஒன்றுபட்டு இருக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க ஆட்சிக்கு. அப்போ உம்மத்து வேறுபட்டு இருக்கிறாங்க. பலவிதமான பிரச்சனைகள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட பிரச்சனை. ஹஜ்ரத் அலி பார்க்குறாங்க, இனிமேலும் மதீனாவை ஆட்சியின் தலைமை நகரமாக வைக்க வேண்டாம், கூஃபாவுக்கு மாறிடுறான். கூஃபாவுக்கு வந்துடுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 35 ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கும் அவங்களுக்கும் சின்ன ஒரு மனக்கசப்பு வருது. முதல்ல யார் உஸ்மானை கொலை செஞ்சாங்களோ அவர்களை கண்டுபிடித்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலையில் ஈடுபட்ட எல்லாரையும் தண்டித்து விட்டு அதற்கு பிறகு நீங்க ஆட்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆயிஷாவுடைய தலைமையில் ஒரு அணி, இந்த பக்கம் சிரியாவில் முஆவியா இருக்கிறார், அவருடைய தலைமையில் ஒரு அணி. இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, முதல்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த கொல்லப்புக்கு யாரெல்லாம் இதுல பங்கெடுத்தாங்களோ அவங்கள முதல்ல என்ன செய்வோம், தண்டிப்போம்னு சொல்றாங்க. ஹஜ்ரத் அலி சொல்றாங்க, ஒரு ஆட்சியாளர் இல்லாமல் முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது. பெருமானாருடைய வழிகாட்டுதலும் அதுதான். பெருமானார் அடக்கப்படுறதுக்கு முன்னால எல்லாருமா சேர்ந்து அபூபக்கரை தேர்ந்தெடுத்தோமா இல்லையா? ஒரு ஆட்சியாளர் கண்டிப்பா முதல்ல இருக்கணும். நீங்க எல்லாரும் முதல்ல எனக்கு பையத்து செய்யுங்க, எல்லாரும் என்னுடைய ஆட்சி தலைமை ஏற்றுக்கொள்ளுங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹஜ்ரத் உஸ்மானை என்ன செய்யலாம், அவங்கள கொலை செஞ்சவங்களை கண்டுபிடிச்சி தண்டிக்கலாம். இது அங்கே கருத்து வேறுபாடு. இந்த கருத்து வேறுபாடில்
கொஞ்சம் ரெண்டு பக்கமும் அணியில முனாஃபிக்குகள் இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் இந்த சண்டையை மூட்டி விட்டது. சஹாபாக்கள் சண்டையை விரும்பல, அன்னை ஆயிஷா சண்டையை விரும்பல, அலிர்லானும் சண்டையை விரும்பல. ஆனாலும் அன்னை ஆயிஷாவுடைய அணிக்கும் ஹஜரத் அலியுடைய அணிக்கும் ஜமல்ங்கிற ஒரு போர் நடந்துருச்சு. ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த போருக்கு பிறகு மதீனா வந்ததிலிருந்து தன்னுடைய மரணம் வரை அதை நினைத்து நினைத்து அழுதாங்க. இப்படி என்னை ஒரு அநியாயமான ஒரு சண்டையில கொண்டு போய் திணித்து விட்டார்களே. ஏன்னா அவங்க சண்டைக்கு வரல, ஹஜரத் அலியை சந்திச்சு பேசணும். முதல்ல இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை கொலை செஞ்சவங்களை எல்லாம் தண்டிக்கணும். ஏன்னா அவங்க எவ்வளவு அநியாயமாக கொல்லப்பட்டாங்க. கடந்த வாரம் நான் அதை பத்தி சொன்னேன். ஆனால் சில முனாஃபிக்குகள் எப்படியோ சண்டையை மூட்டி விட்டு அந்த சண்டையில் பங்கெடுத்ததற்காக ஹஜரத் ஆயிஷா அழுதாங்க. சரிங்களா? இந்த பக்கம் ஹஜரத் முஆவியா அவங்க ஷாமில் இருக்கிறாங்க, சிரியாவில். அவங்க உஸ்மான் ரலியல்லாஹுடைய சொந்தக்காரர் வேற. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களும் முஆவியா அவர்களும் சிறிய தந்தை பெரிய தந்தை மக்கள். அவர் சொல்றார், நான் விட மாட்டேன், இது முதல்ல பழி வாங்கணும். உஸ்மானை யார் கொலை செஞ்சாங்க, அந்த கொலையாளிகள் எல்லாம் ஹஜரத் அலி கூடவும் இருக்கிறாங்கன்னு அவர் சொல்றார். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் அவங்களுக்கு மத்தியில் நடந்ததுங்க. அப்போ பிரச்சனை ஹஜரத் அலி உஸ்மானை கொலை செஞ்சது யாரு அப்படிங்கிறதுல ஏற்பட்டதில் அவங்களுக்கு மத்தியில் சில சில போர்கள் நடந்தது. எல்லாருமே உள்ளத்தால் அவங்க யாரும் யாரையும் வெறுக்கல. ஹஜரத் அலி சொன்னாங்க, எங்களுக்கு மத்தியில் எல்லாம் சண்டை நடந்தது உண்மைதான், ஆனால் நாளைக்கு சொர்க்கத்தில் என் கூட தான் ஜுபைர் இருப்பாங்க. ஜுபைர் அவங்களோட சண்டை போட்டவர். என் கூட தான் தல்ஹா இருப்பாங்க இல்லையா, என் கூட தான் முஆவியா இருப்பார். இப்போ எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க உலகத்தில் எல்லாம் பகைமையாக இருந்தீங்க, உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டீங்க, மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பீங்களான்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அதுக்காண்டி தான் குர்ஆனில் ஒரு ஆயத்தை இறக்கியிருக்கிறான், வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின் இஹ்வானா. உலகத்தில் பகையாளிகளாக இருந்த எல்லாருடைய உள்ளத்திலிருந்தும் பகைமை பூரா நீக்கி சொர்க்கத்துக்கு எல்லாம் சகோதரர்களாக போவாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இவங்கெல்லாம் என்னுடைய சகோதரர்கள். இப்போ இங்கேயும் அப்படித்தான் நாம் சண்டை போட்டுக்கிறோம் இல்லையா, குடும்பத்தில் சண்டை, அண்ணன் தம்பி சண்டை. இந்த சண்டையெல்லாம் துனியாவோட முடிஞ்சு சொர்க்கத்தில் போகும்போது அது இருக்காது. ஏன்னா அங்கேயும் சில பேர் வீம்பு பிடிக்கலாம் இல்லையா, நான் தீதாரே பார்க்க மாட்டேன்னு சொல்கிறவன்லாம் இருப்பான். அல்லாஹ் சொல்கிறான் அப்படிலாம் இருக்க முடியாது. சொர்க்கத்தில் எல்லாம் இந்த பகைமையெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ அலி சொன்னாங்க, அல்லாஹ் சொல்கிறானப்பா, நான் உள்ளத்தில் இருக்கிற வஞ்சகத்தை நீக்கி எல்லாரையும் தோழர்களும் அனுப்புவேன்னு சொல்கிறான்ல, அந்த தோழர்களாக நானும் ஜுபைரும் தல்ஹாவும் முஆவியாவும் எல்லாரும் இருப்போம்னு சொன்னாங்க. அவங்களே சொன்ன பிறகு அவங்க சண்டையை பற்றி நம்ம பேசக்கூடாது. அதனால தான் நம்முடைய உலமாக்கள் சொன்னாங்க, சஹாபாக்களுடைய ரத்தத்தில் இருந்து அல்லாஹ் நம்முடைய கையை பாதுகாத்துட்டான். அவங்களுக்கு மத்தியில் நடந்த பிரச்சனையை பேசி உங்கள் நாவை அசிங்கப்படுத்திடாதீங்க. அதனால் ஏன் சண்டை போட்டாங்க அதை பற்றி இன்னைக்கு சில பேர் தாறுமாறாக பேசிகிட்டு இருப்பான். இந்த இணையதளங்கள் வந்த பிறகு நாம் அதை பற்றி பேசக்கூடாது. அவங்க எல்லாரையும் பெருமானார் பொருந்தி கொண்டாங்க, எல்லாருடைய சிறப்பையும் சொன்னாங்க. ஹதீஸில் இதெல்லாம் இருக்கும் என்று சொல்லப்பட்ட விஷயம்தான். 5 ஆண்டு காலங்கள் அதில் சையதுனா அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அவங்களுடைய ஆட்சியில் உருவான ஒரு கூட்டம் தான் ஹாரிஜி என்கிற கிளர்ச்சியாளர்கள். இந்த ஹாரிஜியாக்கள் தான் இஸ்லாத்தில் வந்த முதல் கூட்டம். அஹ்லு சுன்னாங்கிறது சஹாபாக்களுடைய கூட்டங்க. அந்த சஹாபாக்களுடைய கூட்டமைப்பிலிருந்து யாரெல்லாம் வெளியே வந்தாங்களோ அவங்க தான் இந்த 72 கூட்டம். ஒரு கூட்டம் சஹாபாக்களுடைய கூட்டம், அதை ஏற்றுக்காத கூட்டம் பூரா வெளியில் உள்ள கூட்டம். அதில் முதல்ல வெளியே வந்த கூட்டம் ஹாரிஜியா. அது ஒரு நீண்ட கதை, ஒரு வரலாறு சொல்லணும். இந்த ஹாரிஜியாக்கள் ஹஜரத் அலியும் ஏற்றுக்கல்ல, முஆவியாவையும் ஏற்றுக்கல்ல, உஸ்மான் அல்லாஹ்வையும் ஏற்றுக்கல்ல. எல்லாரும் காஃபிர்னா ரொம்ப தீவிர போக்குங்க. மார்க்கத்தில் ரொம்ப தீவிர போக்கும் ஆகாது. அந்த தீவிர போக்குடையவர்கள் தான் இந்த ஹாரிஜியாக்கள். ரொம்ப தீவிரமானவர்கள், எல்லாரையும் எதிர்த்தாங்க. இந்த ஹாரிஜியாக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த ஆளுக அலி வழிகட்டவர், முஆவியா வழிகட்டவர், அம்ர் இப்னு ஆஸ் வழிகட்டவர், இந்த 3 பேரையும் என்ன செய்யணும், போட்டு தள்ளணும் அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா மக்கால உட்காந்து கூட்டம் போடுறாங்க. மக்கா புனித இடம். மக்கால உட்காந்து யாரை கொல்றதுக்கு, சஹாபாக்களை, புனிதமான தோழர்களை. இப்போ இந்த 3 ஆளுகளையும் கொல்லணுங்க. கொல்றதுக்கு யார் பொறுப்பெடுக்கிறது? அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜம் அவன் சொன்னா அலியை கொல்ற பொறுப்பு என்னுடையதுன்னு சொன்னான். பர்குபின் அப்துல்லாங்கிறவன் சொன்னான் முஆவியாவை கொல்றது என் பொறுப்புன்னு சொன்னான். அம்ர் இப்னு பக்ருங்கிறவன் சொன்னான் அம்ர் இப்னு ஆஸை கொல்றது என் பொறுப்புன்னு சொன்னான். சரிப்பா, மக்கால உட்காந்து உறுதி எடுத்திருக்கிறோம். எல்லாரும் இந்த 3 பேர் எங்கே இருக்கிறாங்க? ஹஜரத் அலி கூஃபால, முஆவியா ஷாமில், அம்ர் இப்னு ஆஸ் மிஸ்ரில். எல்லாம் நேராக அங்கே போகிறீங்க, உங்களுடைய வேலையை கச்சிதமாக முடிக்கிறீங்கன்னு சொல்லி அங்கேருந்து பிரிகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க.
ஒரு நாள் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்தில் ஒரு ஆள் சந்திக்க வருவார். வந்தவர் சொல்லுவார், இவ்வளோ கடுமையான நோயாக இருக்குது, இதில் மௌத்தா போயிருவீங்களோன்னு சொல்லி. நான் இதிலலாம் மௌத்தா போக மாட்டேன்ப்பா, நான் எப்படி மௌத்தாவே நபி சொன்னாங்களோ அப்படி தான் மௌத்தா போவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய நெற்றியினுடைய 2 ஓரத்தையும் காட்டி, இங்கே ஒரு இந்த இடத்துல உமக்கு ஒரு தாக்குதல் விழும், இந்த ஓரத்தில் ஒரு தாக்குதல் விழும். இந்த உம்மத்தில் உம்மை கொல்லக்கூடியவன் தான் ஆக கேடுகட்ட துர்பாக்கியசாலின்னு சொன்னான். எப்படி சமூது கூட்டத்தில் ஒட்டகத்தை அறுத்தவன் எப்படி மோசமானவனோ, என் உம்மத்தில் உம்மை கொல்ல போகிறவன் தான் மோசமானவன். நபி சொல்லியிருக்க, நான் இந்த நோயிலெல்லாம் மொத்த போக மாட்டேன்னு சொல்லிட்டான். இதெல்லாம் நடக்குன்னு சொன்னாங்க. இந்த 3 பேரும் சபதம் எடுத்துக்கொண்டு வர்றாங்க. ரமலான் மாதத்தில் தான் இந்த 3 பேரையும் கொல்ல திட்டமிடப்படுது. ஃபஜ்ருக்கு வரும்போது கொல்லணும், அதான் திட்டம். முஆவியா தாக்குற நேரத்தில் தப்பிச்சிடுறாங்க. முஆவியா அவங்க தாக்கிட்டாங்க, ஒரு வெட்டு அவருக்கு பின்னால் விழுந்துருது, ஆனால் அவர் ஓடிடுறார். அம்ர் இப்னுல் ஆஸ் அன்னைக்கு காலையில் அவர் ஃபஜ்ருக்கு வரல, அவர் இடத்துல இன்னொருத்தனை கொண்டுட்டான் வந்தவன், அம்ர் இப்னுல் ஆஸ் என்று நினைத்து. அலி ரலியல்லாஹு அவர்கள் ஃபஜ்ருக்கு வரும்போது பொதுவாக ஹலீஃபாக்கள் சத்தம் போட்டுட்டே வருவாங்க, அஸ்ஸலா அஸ்ஸலான்னு சொல்லி, தொழுக எல்லாம் எஞ்சிங்கன்னு சொல்லி. அவன் அலியுடைய குரல் இது. அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜம் என்கிற ஒரு துர்பாக்கியசாலி, அவன் தான் ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்கிறான். ரமலானில் அவங்க கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்டு அவங்க குற்றுயிராக இருக்கிற நேரத்தில் தன் பிள்ளைகளை எல்லாம் வைத்து ஒரு நீண்ட வசியத்து செய்கிறான். அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடியுங்கள், பெருமானாருடைய வழிமுறையை பற்றி பிடியுங்கள் என்று ஒரு நீண்ட வசியத்து. நான் அதை இப்போ சொன்னால் நேரமாயிடும், பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன். ஆக இப்படித்தான் இந்த குலஃபாக்கள் இந்த உம்மத்துக்காக வாழ்ந்து எல்லாருமே ஷஹீதாக்கப்பட்டான். உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்தில் எல்லாருமே அல்லாஹ்வுடைய தீனுக்காக ஷஹீதானாங்க. அநியாயக்காரர்களை மன்னிக்க சொன்னாங்க, அவங்கள தண்டிக்காதீங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. ஆக இந்த உம்மத்துடைய பெரிய துர்பாக்கியசாலி யார்னா இந்த ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்த அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜம் என்பவன் தான். ஆக சையதுனா அலி ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன், குர்ஆன் ஹதீஸுடைய நுணுக்கங்களை நுட்பங்களை அறிந்த ஒரு பெரிய ஞானி இந்த உம்மத்தில் அவங்க தான். எல்லாம் அல்ல அல்லாஹ் எல்லா சஹாபா பெருமக்களையும் நேசிக்கிற நன்மக்களாக நம்மை ஆக்குவானாக. அருமையானவர்களே, ஒரு செய்தியை சொல்லிடுறேன், நீண்ட நேரமாகிவிட்டது, ரொம்ப நேரம் உங்களை சோதிக்க விரும்பல. சமீப காலங்களில் நிறைய பேர் குழப்பம் ஏற்படுத்துகிறான். கியாமத்துடைய பல அடையாளங்கள் பெருமானார் சொல்லியிருக்கிறான். அந்த அடையாளங்கள் எல்லாம் எப்படி நடக்கும் என்பதை உலமாக்கள் விவரித்திருக்கிறான். அந்த அடையாளங்களில் ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும்போது மஹதியும் வருவாங்க. மஹதி யார் எல்லாத்தையும் சொன்னாங்க. என்னுடைய மகள் ஃபாத்திமாவுடைய வழித்தோன்றல், ஹஜ்ரத் இமாம் ஹசனுடைய வழித்தோன்றல், அவருடைய பெயரும் என்னுடைய பெயரும் ஒத்திருக்கும், அவருடைய தந்தையின் பெயர் என் தந்தையருடைய பெயர் ஒத்திருக்கும், எல்லாத்தையும் சொன்னாங்க. அவர் வருகிற போது முஸ்லிம்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும் இவர் தான் மஹதி. அதில் 2 கருத்து இருக்காது. இவர் தான் மஹதிங்கிறதுல 2 கருத்து இருக்காது. அவர் மக்கால தான் வெளிப்படுவார் அந்த மஹதி. அவர் அல்லாஹ் ஒரே இரவில் தயார் பண்ணிடுவான். முஸ்லிம்கள் எல்லாரும் ஒரு மனதாக அவர்கிட்ட பையத்து செய்வாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையின் நோக்கம் ஒன்று இருக்குது, மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையின் நோக்கம் ஒன்று இருக்குது. சரிங்களா? அது நான் விரிவாக அதுக்குள்ளே போனால் நிறைய அதை பற்றி சொல்லணும். இப்போ என்னன்னா, கியாமத்துக்கு முன்னால் உண்மையாக ஒரு மஹதி வரவிருக்கிறாங்க. அப்பப்போ சில பேர் நான் தான் மஹதின்னு கிளம்பிடுவாங்க, நான் தான் மஹதின்னு. இப்போ சென்னையில் ஒருத்தன் ஒரு யாக்கூப்னு சொல்லி பாக்கியாத்தில் ஓதுனவன் திடீர்னு நான் தான் மஹதியாக வரப்போகிறவன், எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த கனவை வச்சே உம்மத்தை என்ன செய்வாங்க, வழி கெடுப்பாங்க. கனவை வச்சு என்ன செய்கிறது, வழி கெடுக்கிறது. மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி இருக்கிறானே, அவனும் முதல்ல தன்னை மஹதின்னு சொன்னான், அப்புறம் நான் தான் ஈசான்னு சொன்னான், அப்புறம் நான் நபின்னு சொன்னான். இது கடைசி எங்கே போய் நிற்பான் தெரியுங்களா? இவன் நானும் நபியுமா கடைசியில் அங்கே தான் நிற்பான். இந்த மஹதின்னு சொல்கிறதே என்னன்னா அங்கே தான். இதெல்லாம் எப்படி வருது? நான் உன்னை சொல்வேன், யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. நான் தரீகாக்களுக்கு எதிரானவன் அல்ல, எல்லா பெரியார்களிடத்திலும் நானும் பையத்தானவன் தான், இல்லையா? ஆனால் ஒரு காலத்தில் இருந்த பெரியார்கள், ஹஜ்ரத் இமாம் ஜுனைத், ஹஜ்ரத் இமாம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி, அஹமத் கபீர் ரிஃபாயி, இவங்களெல்லாம் அவங்களுடைய தோழர்களை எப்படி உருவாக்குனாங்க, இவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி மஹதின்லாம் சொல்கிறதுக்கு இன்னைக்குள்ள தரீகாக்களும் ஒரு காரணம் ஆகிடும். ரொம்ப விளம்பர விரும்பிகளாக போயிட்டாங்க இன்றைக்கு இருக்கிற தரீகாவுடைய தலைவர்கள், ரொம்ப விளம்பர விரும்பிகளாக போயிட்டாங்க. நான் இன்னும் சொல்கிறேன், நான் எதிரானவன் அல்ல. ஒரு காலத்து நம்ம ஷேக் கமாலுத்தீன் ஆரணி பாவா இருந்தாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க எப்படி இருந்தாங்க யோசிச்சு பாருங்க.
அவங்க இந்த மாதிரி விளம்பரங்களை எல்லாம் விரும்பியிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உள்ளவங்க ரொம்ப விளம்பரத்தையும் தம்மை புகழ்வதையும் விரும்புகிறாங்க. ரொம்ப தொண்டர்கள் சேர்ந்து அவங்க கையை காலை முத்தமிட்டு அளவுக்கு அதிகமாக மதிக்கும் போது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அளவுக்கு அதிகமாக மதித்ததுனால வந்தது தான் அவங்கள கடவுள் என்று கடவுளுடைய குமாரன்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அவங்கள ரொம்ப புகழ்ந்து தான் ஷியா வந்தாங்க. இவரும் தரீகால உள்ள ஆளு தான். இந்த தரீகால கொஞ்சம் கூட்டம் சேரும் போது இந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம், நான் மஹதியா இருப்பேனோ அப்படின்னு வந்துடுது. எனவே தான் சொல்கிறேன், இந்த காலத்தில் உள்ள இந்த தரீகால இருக்கிறவங்களும் சரி, ஷேகுமார்களும் விளம்பரத்தை விரும்பாதீங்க. அன்னைக்கு ஒரு மாணவர் என்கிட்ட காட்டினார், ஈது மீலாதுன்னு காட்டினார். நான் ஈது மீலாதுன்னா வடநாட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ரபியுல் அவ்வல் வருது, அவங்க பிறந்த தினத்தை ஈது மீலாதுன்னு சொல்லுவாங்க. என்னடா ரபியுல் அவ்வல் வரலையே, அதுக்குள்ளே என்னப்பா ஈது மீலாதுன்னு பார்த்தா ஒரு ஷேகை காட்டுறாங்க. நான் யார் அவர்லாம் சொல்ல மாட்டேன். அவருடைய உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் மேலே பூ விழுது, அவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டமா. அப்போ பிறந்த நாள் கொண்டாட்டத்தை ஷேகுமார்கள் இப்படியெல்லாம் அங்கீகரிச்சா, இதுதான் ஒரு கட்டத்தில் நானும் மஹதியா இருப்பேனோ உள்ளத்தில் பெருமை எல்லாருக்கும் வந்துடுங்க. அன்னைக்கு இருந்த ஷேகுமார்கள் எல்லாம் அவ்வளவு பணிவு, அவ்வளவு பணிவு பணிவு என்று இந்த சோசியல் மீடியா வந்ததில் ஷேகுமார்கள் நடக்கிறத வீடியோ எடுக்கிறது, ஷேகுமார்கள் உட்கார்றத வீடியோ எடுக்கிறது, ஷேகுமார்கள் சாப்பிட்றத வீடியோ எடுக்கிறது. இந்த உச்சக்கட்ட புகழ் வழிகேட்டில் கொண்டு போய் தான் தள்ளும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால தான் சொல்கிறேன், நிச்சயமாக பையத்துகளோ நல்லோர்களுடைய தொடர்போ தப்பு கிடையாது, அதுக்கு நான் எதிரானவனும் அல்ல, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி விளம்பர ஷேகுகள்லாம் நமக்கு ஒரு காலம் பிடிக்கிறது கிடையாது. அடக்கம் பணிவு அதான் நாம் விரும்புகிறோம். அந்த மாதிரி ஷேகுகள்கிட்ட தான் நம்ம தொடர்புலையும் இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி மஹதிங்கிற உருட்டுகள் எங்கிருந்து வருது? ஒரு கட்டத்தில் நிறைய ஆளுக சேரும்போது, திக்ர் மஜ்லிஸ் அது இதுன்னு கூட்டம் சேரும்போது இவர்களுக்கு பெருமை வந்து விடுகிறது. அதனால் இந்த மாதிரி மஹதின்னு சொல்கிறவன் எல்லாமே தஜ்ஜாலுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துக்கு முன்னால் 30 தஜ்ஜால் வருவான்னு சொன்னாங்க. ஒரு தஜ்ஜால் இல்லை, எல்லாத்துக்கும் கடைசியில் ஒருத்தன் வருவான். அவன் தஜ்ஜால்களுக்கெல்லாம் அவன் தான் குரு. அதுக்கு முன்னால் நபின்னு சொல்கிறவன், மஹதின்னு சொல்கிறவன் எல்லாருமே வழிகேடர்கள். இவங்கெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாம் அல்லாஹ் மார்க்கத்தை சரியாக புரிந்து சரியாக விளங்கி அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையில் நிலைத்து நின்று மரணிக்க செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.